ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. மேற்கு வங்க மாநிலத்தில் கடந்த ஏப்ரல் 23 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக 294 தொகுதிகளுக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலுக்கு முன்பிருந்தே மாநிலத்தில் பல்வேறு கலவரங்கள் மற்றும் வன்முறை சம்பவங்கள் அரங்கேறி வந்தன. மே 4 அன்று தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் பாஜக 207 இடங்களை வென்று பெரும்பான்மையுடன் வரலாற்று வெற்றி பெற்றது. இதன் மூலம் திரிணாமுல் காங்கிரசின் 15 ஆண்டு கால ஆட்சி முடிவுக்கு வந்தது. தேர்தலுக்கு முன்பிருந்தே மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டி வந்தது. முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு மாநிலம் முழுவதும் தீவிர வன்முறை வெடித்தது. பல இடங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் அலுவலகங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகின. கொல்கத்தா, அசான்சோல், பீர்பூம், ஹவுரா உள்ளிட்ட பகுதிகளில் விரும்பத்தகாத வன்முறை சம்பவங்கள் பதிவாகின. இதில் தங்களது ஆதரவாளர்கள் சிலரின் கதை முடிக்கப்பட்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டுகிறது. அதே சமயம் தங்களது பக்கமும் உயிரிழப்புகள் நடந்திருப்பதாக பாஜகவினரும் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் சுவேந்து அதிகாரியின் தனி உதவியாளருக்கு நேர்ந்த கோர சம்பவம் மாநிலம் முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. மேற்கு வங்க பாஜக தலைவரும் முதல்வர் வேட்பாளருமான சுவேந்து அதிகாரியின் தனி உதவியாளர் சந்திரநாத் ரத். சுவேந்து அதிகாரி நம்பிக்கைக்குரிய நபராக இருந்த சந்திரநாத் ரத்தை கடந்த 6ஆம் தேதி இரவு வடக்கு 24 பர்கனாஸ் மாவட்டத்தின் மத்தியம் கிராம் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத நபர்களால் துப்பாக்கியால் சம்பவம் செய்துள்ளது. இதில் நிலை குழைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுவேந்து அதிகாரி இது திட்டமிட்டு செய்யப்பட்ட கோர சம்பவம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தலை தொடர்ந்து மாநிலம் முழுவதிலும் பல்வேறு விரும்பத்தகாத சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. இதனால் மேற்கு வங்க மாநில மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பல இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் பதற்றமான சூழலே நிலவி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.